இன்னைக்கு என்னமா ஸ்பெஷல்? வீடியோ ஒரே வாசனையா இருக்கு. புதுசா அம்மி வாங்கியிருக்கோம்ல, அதனால அம்மிலேயே மசாலா கையாலேயே அரைச்சி இன்னைக்கு வந்து கம கமன்னு நல்லெண்ணெயில செஞ்ச நாட்டுக்கோழி குழம்பு. எம்மியா இருக்கா? பக்கம் சுட சுட சோறு இருக்கு, கூட அப்படியே இந்த நாட்டுக்கோழி கிரேவியை போட்டு சாப்பிட்டா வேற லெவலா இருக்கும். எங்க ஊர்ல எப்பவுமே நாட்டுக்கோழி வாங்கும்போது மஞ்சள்லாம் தடவி நல்லா தீச்சு கொடுத்துருவாங்க. 4-5 தடவை அதை நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு விரல் சைஸ் பட்டை, 4 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 5 சின்ன வெங்காயம், 1/4 கப் தேங்காய், 5 முந்திரி பருப்பு எல்லாம் நல்லா வதங்கி ஆறுனதுக்கு அப்புறம் அம்மிக்கல் இல்லைன்னா மிக்சி எதுவா இருந்தாலும் இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. ஒரு குக்கர்ல 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு பொடியா நறுக்குன 10 சின்ன வெங்காயம், 1 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, அரைச்சு வச்சிருக்க மசாலாவையும் சேர்த்து நல்லா வதங்கினதும் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 தக்காளி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல கழுவி வச்சிருக்க நாட்டுக்கோழியை சேர்த்து மசாலாவோட நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி, மேல கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு குக்கர்ல 6 விசில் விட்டு ஓபன் பண்ணீங்கன்னா கம கமன்னு வாய்க்கு ருசியா அரைச்சு வச்ச நாட்டுக்கோழி குழம்பு ரெடி.